நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், தளபதி விஜய் தப்பு பண்ண மாட்டார், அவரை நம்புங்க அப்படின்ட்டு ஸோ அவருக்கு எதிராக அரசியலுக்கு வந்தாலும் வந்தார், அவர் மேலே பல பழி போட்டு அவர் ஒழிச்சு கட்டுன்னு நினச்சாங்க. அதன்படி தான் இன்னைக்கு தளபதி விஜய் மேலே சங்கீதா ஒரு புது மனு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது தமிழில் இருக்க எல்லா நியூஸ் சேனல்ஸும் வந்துட்டு இருக்கு. பாலிமராக இருக்கட்டும், சன் நியூஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்கு, ஃப்ளாஷ் நியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் தளபதி விஜய் நம்புங்கன்னு ஏன் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அரசியலுக்கு வராரு, அவருக்கு பெரிய பழி போடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த விஜய் விஷயம், இந்த த்ரிஷா அண்ட் சங்கீதா இந்த விஷயத்தில் கூட நிறைய பேர் தளபதி விஜய் தப்பா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களே இப்போ ஃபீல் பண்ண போறாங்க. நான் ஒரு சொல்ற விஷயத்தை வச்சு இதை கேட்டுட்டு ஐயோ நம்ம அண்ணன் இப்படி சொல்லிடுமே அப்படின்ட்டு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தளபதி விஜயோட மனைவி சங்கீதா ஒரு புது மனு அளிச்சிருக்காங்க. அந்த ஒரு மனுவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீலாங்கரை வீடு இருக்கு இல்லைங்களா, அதில் தங்கறதுக்கு எனக்கு அனுமதி வேணும். நான் லண்டனில் குடியுரிமை வாங்கியிருக்கேன், என் புருஷனை கல்யாணம் பண்ணதாலும் எனக்கு இங்கே உரிமை இருக்கு. ஆனால் தங்கறதுக்கு வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு விஜய் அனுமதி கொடுக்கணும், அவர் வீட்டுக்குள்ள போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு, அது போகிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுங்க அப்படின்னு கோர்ட்டில் அப்ளை பண்ணிருக்கா. இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க நியூஸ் சேனல்ஸ் அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு மனு அப்படின்றது பிப்ரவரி 22 அதாவது அந்த பழைய விஷயம் நடந்துச்சு இல்லைங்களா, அப்போ போட்ட மனு தாங்க இது. ஆனால் அப்போ போட்டதை கிட்டத்தட்ட 15 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தளபதி விஜய் மகளிர் தினத்தில் உரையாற்ற போறாரு. இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாரு, அதை கெடுக்கணும், நாசம் பண்ணணும், இந்த நியூஸ் பரபரப்பாக பேசணும் அப்படின்றதுக்காக இப்போ தளபதி விஜய் அவங்க மேல சங்கீதா புது மனு கொடுத்துருக்காங்கன்ட்டு 15 நாள் பழைய நியூஸ் எடுத்து போட்டு இன்னைக்கு கொடுத்த மாதிரி ரொம்ப கேவலமா, அருவருப்பா, எச்சத்தனமா சில தமிழ் மீடியாக்கள் பண்ணிட்டு இருக்கு. இதுல இருந்தே தெரியுது இல்லைங்களா, தளபதி விஜய் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு பெரிய சதிவேலை நடந்துட்டு இருக்கு. அது தெரியாம நிறைய பேர் விஜய் தப்பு அப்படின்னு அவர் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மை தெரியாம அதான் பேசாதீங்க நான் சொல்லியிருந்தேன். இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிங்க. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அப்படின்றது இது போல வரும், அதையும் நம்பிடாதீங்கன்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. தேங்க்யூ.